இந்த ஒரு தாயத்துல எப்படி நம்மளோட அந்த திருஷ்டி மாறும்? நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எப்படி இதுல நடக்கும்னு நினைக்கிறீங்க? தாயத்து முட்டாள்தனன்றது மக்களுடைய நினைக்கிறது அதுவும் பெரிய முட்டாள்தனம். இன்றைக்கி இருக்கிற மக்கள் சயின்ஸ் மாறிச்சு, சயின்ஸ் ஏதாச்சுன்னா சயின்ஸ் முன்னேற்றம் தான் ஆகிருக்குது ஒழிய உங்களுக்கு சயின்ஸ் இது பண்ணக்கூடாதுன்னு எதுவும் சொல்லலை. ஏன்னா எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் பிரச்சனை இல்லாத யாரும் கிடையாது. இப்போ நல்லா நீங்களே பார்த்துருப்பாங்க, அந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஆளுங்களே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. நார்மலாக ஒரு லேடி இருந்தால் வீட்டில் எப்படி இருப்பாங்க? ஒரு அழுகு நைட்டி போட்டுக்கிட்டு நார்மலாக ஒரு தலையில் இருப்பாங்க. அவங்க அழுகாக இருக்க மாட்டாங்க. அதே அவங்க வெளியில் போகிறாங்கன்னா அவங்க புருஷனே பார்க்குற அளவுக்கு இருப்பாங்க. அது அழுகு தானே, அதில் கண்டிஷ்டி படாதா? ஆமாம், எப்படி அது இல்லைன்னு சொல்லலாம்? கரெக்டு. அதனால் பாதிப்பு என்ன ஆகுனா, போயிட்டு வந்த உடனே கை காலெல்லாம் முறுக்கும், உடம்பு எல்லாம் வயிறு அச்சு போட்ட மாதிரி இருக்குன்னா, நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன்டா அப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உடம்பெல்லாம் அப்படியே வலி இருக்குதுன்னா அந்த வலி அந்த கண்டிஷ்டியால் தான் வரும். அதுக்கு தான் அது வந்த உடனே வீட்டில் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, மிளகா வச்சு சுற்றி போடுங்க, கற்பூரத்தை வச்சு சுற்றி போடுங்கன்னா அந்த காலத்தில் சொன்னது எதுக்காக சொல்லியிருக்காங்க? இந்தமாரி கண்டிஷ்டி போகும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறது. அதை நீங்கள் சுற்றி போட்ட பிறகு அந்த வலி இருக்கா இல்லையான்னு அதை செஞ்சவங்களுக்கு உணர முடியும்.